அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருந்தளிக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பசுமை வழிச்சாலையின் செவ்வந்தி இல்லத்தில் இன்று விருந்தளிக்கின்றார். கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே அந்த விருந்து நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டு யாருக்கெல்லாம் என்ன உணவு வேண்டும் என்பது வரை கேட்கப்பட்டு அந்த உணவுகள் பரிமாறப்படுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில்தான் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 60க்கும் கூடுதலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அசைவம், சைவம் என்று 2 வகையான உணவும் பரிமாறப்படுகின்றது. அசைவ உணவுகளிலும் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு அதற்கான உணவை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்து இன்று பரிமாறுகின்றார். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவரே உணவை பரிமாறுவார் என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்று பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு சென்று சற்று நேரத்திலேயே அங்கிருந்து தயாராகி உடனடியாக இந்த செவ்வந்தி இல்லம் வந்தடைந்திருக்கின்றார்கள். அனைவருக்குமான விருந்து வழங்கப்படுகின்றது. மூத்த உறுப்பினர்கள் வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருமே வருகை தந்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள். மாவட்ட செயலாளர் கூட்டம் தனியாக நடைபெறுகின்றது. செயற்குழு கூட்டம் தனியாக நடைபெறுகின்றது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விருந்து நிகழ்ச்சியின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கான காரணம் குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான இந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் வாயிலாக அதிமுக கணிசமான சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்களிடம் தேர்தல் பணியை விரைந்து தொடங்குமாறு கோரிக்கை விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.